நாங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் வருவோம், விரதம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த கடையில் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கம்மியாக நல்லாவும் இருக்குது, தரமாக இருக்குது. இந்த திருச்செந்தூர்லேயே இங்கே சாப்பிட்டு தான் போவோம், இங்கே தான் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக கொடுப்பாங்க. இங்கே நாங்கள் லோக்கல் எல்லாருமே இங்கே தான் சாப்பிடுவோம். நம்ம அதனால தான் எப்போவுமே கூட்டம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். எல்லாமே சூடாக கிடைக்கும், எண்ணெய் எல்லாமே குவாலிட்டியாக, திரும்ப ரீயூஸ் பண்ண மாட்டோம். வந்து நான் புரோட்டா பிரியாணி இதெல்லாம் ட்ரை பண்ணேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. புரோட்டா வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ இன் திருச்செந்தூரில் இன்றைக்கி நம்ம 2வது நாள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த கடை வந்து நம்ம நேற்றே வந்திருந்தோம். ஆக்சுவலாக ஒரு 9:30 மணிக்கு மேலே வந்திருந்தோம். மேக்ஸிமம் வந்து எல்லாமே காலியாகிடுச்சு இந்த கடையில். அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ணிக்கலாம், சாட்டர்டே வந்து வீடியோ பண்ணலாம். இந்த கடைக்கு வந்திருக்கோம். திருச்செந்தூரில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை. அதாவது நம்மளோட மெயின் இதே வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து நம்ம சேனல் அதிகம் பண்ணுவோம். அதேமாதிரி நம்ம திருச்செந்தூர் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து பண்ணலாம் சொல்லி இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, பிரியாணிகள். நைட்டில் வந்து பிரியாணி, பரோட்டா, தோசை, ஆஃப் ஆயில், ஆம்லேட்டு. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில்லின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து சிக்கன் பக்கோடா, சிக்கன் 60 சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து அதை சில்லின்னு தான் சொல்கிறாங்க, சில்லின்னு சொல்கிறாங்க. அதுவும் கிடைக்குது. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடுங்க. நேற்று ஒரு 9 மணிக்கு வரும்போது செம்ம க்ரௌடு வந்துச்சு. சில பேர் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க, ஒரு சில பேர் நல்லா இருக்குது அப்படின்னா, ஒரு சில பேர் ஆவரேஜ் கொடுக்க காசு கொடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓனராக இருந்தால் பேச முடியுமான்னு தெரியல, எனக்கு செம்ம க்ரௌடு, அவர் பேச முடியாது, 12 மணியாக என்ன கடை முடிச்சுட்டு பேசணும் அப்படின்ட்டாரு. அவருக்கு பேச முடிஞ்சால் பேசுவோம், இதுதான் மேக்ஸிமம் நம்ம ரிவ்யூவிலே வந்து இந்த கடையை பற்றி எப்படி கேட்டுக்கலாம். போகலாம். திருநெல்வேலி நம்ம ஊர். நாங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் வருவோம், விரதம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த கடையில் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ பிடிச்சிருக்கு. எங்கே அவ்வளோ பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும். சிக்கன் சூப்பர், ஆம்லேட்டு அதோட அருமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் போட்டாலே ஒரு 10 கடை தாண்டி வரை வாடகை இருக்குது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. விலைலாம் கம்மி தான், புரோட்டாலாம் 10 ரூபா தான், எல்லாமே கம்மியாக நல்லாவும் இருக்குது, தரமாக இருக்குது. இந்த திருச்செந்தூர்லேயே இங்கே சாப்பிட்டு தான் போவோம், இங்கே தான் நல்லாயிருக்கும். அங்கே சாப்பிட்ருவோம். இன்றைக்கி இப்போ நேற்று நைட்டு வந்துட்டோம், வந்து சரவணா லாட்ஜிங்கில் தங்கியிருந்தோம். விரதம் முடிச்சு இன்றைக்கி பையனுக்கு மொட்டை போட்டுட்டு அப்புறமா சரி விரதத்தை முறிக்கிறதுக்காண்டி இப்போ புரோட்டா வாங்குறது தான் நிற்கும். விரதத்தை முறிக்கிறது. ஆமாம் நிறைய விரதம் இருந்து சாப்பிடவே இல்லை. நேற்று இப்படி கூட தான் போனோம், பக்கத்தில் சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டு போனோம். இன்றைக்கி இப்போ சாப்பிடக்காண்டி தான் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போ இனிமேல் தான் கிளம்பணும், திருநெல்வேலி போகணும். நாங்களாம் லோக்கல் தான். அண்ணன் வந்து இங்கே 20 வருஷத்துக்கு மேலே கடை வச்சுருக்காப்புல, ரொம்ப டேஸ்ட்டாக கொடுப்பாப்புல. எந்த ஒரு ப்ராப்ளம் அஜினோமோட்டோலாம் சேர்க்க மாட்டாப்புல, நல்ல டேஸ்ட்டாக குவாலிட்டியாக கொடுப்பாப்புல. இங்கே நாங்கள் லோக்கல் எல்லாருமே இங்கே தான் சாப்பிடுவோம். நம்ம அதனால தான் எப்போவுமே கூட்டம் அங்கே இருந்துகிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவ் விடுவாப்புல. ஆமாம், செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவ் விடுவாப்புல. செவ்வாய்க்கிழமை இங்கே சிக்கன் பரோட்டா தான், 65 பரோட்டா தான் ஒரு பிளேட்டு. நாங்கள் 65 சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். எல்லாமே சூடாக கிடைக்கும், எண்ணெய் எல்லாமே குவாலிட்டியாக, திரும்ப ரீயூஸ் பண்ண மாட்டாப்புல. எல்லாமே நல்லா இருக்கும். நான் 20 வருஷமாக வந்துட்டேன். 20 வருஷமா நான் சின்ன பிள்ளைலேருந்து இங்கே சாப்பிட்டுருக்கேன். அப்போ ஒரு பரோட்டா 5 ரூபா இருக்கும், 5 ரூபா 6 ரூபா இருக்கும். அப்போலேருந்து அண்ணன் தான். இங்கே வந்து இப்போ நான் புரோட்டா பிரியாணி இதெல்லாம் ட்ரை பண்ணேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. புரோட்டா வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ஓகே, காஸ்ட்லி ஓகே, காஸ்ட் வைஸ் ஓகே. 80 ருபீஸ்க்கு ஒர்த்தானது பிரியாணி தான், நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இப்போ நான் புதுக்கோட்டை திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தேன், வரும்போது ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, இங்கே பார்த்தேன். நல்லா குழம்பு ஓகே, கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு. வேறு சட்னி சாம்பார் எல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். என் பேர் வந்து வல்லவராஜ், கடை பேரும் என் பேர் தான். ஏன்னா நான் 2007 கடை வச்சிருக்கேன். இதில் ஏன்னா பாசல் தானே உங்களுக்கு, 7 வச்சிருக்கேம்மா. எப்படி ஆரம்பிச்சுன்னா பொட்டை மாதம் இருந்தேன், அப்படியே கடை வச்சாச்சு. ஆமாம், ஏன்னா புரோட்டா, பிரியாணி, சிக்கனு, வேறு ஆம்லெட்டு, தோசை, வேறு கொத்துக்கொட்டை கேட்டால் போட்டுக்குருவோம்.
பிரியாணி 12 ரூபால இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பிரியாணி 12 ரூபால போட்டோம் ஸ்டார்டிங்கில் பிரியாணி. இப்போ 80 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். தம் பிரியாணி தான். ஆமாம், ஒரு நாளைக்கு யாரும் ஓடுற பொறுத்து. சனிக்கிழமைனா கொஞ்சம் அதிகம் போடுவோம், மற்ற நாள் கொஞ்சம் நார்மலாக போடுவோம். ஆமாம், ஒரு 10 சால்னால வந்து நம்மகிட்ட சிக்கன் சால்னா இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, வேறு பீஃப் கிரேவி இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ஆனால் சிக்கன் வந்து 65 ரூபா, வேறு பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி 80 ரூபா, வேறு ஆம்லேட் வந்து 15 ரூபா, ஆம்லேட் ஆஃப் ஆயில் கலைக்கு எல்லாமே 15 ரூபா தான். வேறு தோசை 20 ரூபா. ஏன்னா நம்மகிட்ட வந்து பிரியாணி தான் ஃபேமஸ் கொடுப்பாங்க. பிரியாணி புரோட்டா ஒவ்வொரு டயத்துக்கு ஒவ்வொரு ஆளுகிட்ட கேட்டால் ஒவ்வொன்றும் ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தான் இருக்கும். 2007 ஆரம்ப காலத்துலேருந்து இதில் தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ இருக்கும்போது இதே போயிட்டு தான் 12 ரூபாய்க்கு போட்டோம் சிக்கன் பிரியாணி, இன்னைக்கு 80 ரூபா. ஆமாம், அது 80 ரூபாயும் ஒரேடியாக ஏற்றல, 5 ரூபாய் ஏற்றலாம். புரோட்டா தான் அது அவங்க கேட்குற மாதிரி கட்டி கொடுத்துருவோம். அவங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருக்கும், ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஆமாம், ஆனால் இது அதே விலை தான், எதுவுமே விலை கூட கிடையாது, ஒரே விலை தான். எனக்கு உதவி தான் அவர் தான் நம்ம வளதவி, 2வது தம்பி. ஆமாம், தம்பிங்கெல்லாம் அடிக்கடி கோபப்பட்டு போவாங்க, திரும்ப வந்துடுவாங்க. ஆமாம், ஏதாவது சின்ன கோபப்பட்டு போயிடுவாங்க, திரும்ப எங்கே போனாலும் நம்மகிட்ட வந்துடுவாங்க. இந்த வாரம் நான் தோசை கல்ல எடுத்தார். பன்னெண்டு மணிக்கு வேலையை ஆரம்பிப்பேன். வேலையை முடிக்க ஒரு 5-6 மணி 5:30 மணி ஆயிரும். நம்ம 5 மணி நேரம் வேலையை. ஆமாம், அதில் தேங்காயிலேருந்து எல்லாமே பண்ணி 3 மணிக்கு அடுப்பு வச்சுருப்போம். 3 மணிக்கு அடுப்பு வச்சுருப்போம்னா ஒரு 6 மணி வரைக்கும் வேலை நடக்கும். ஆமாம், பிரியாணி சால்னா ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி புரோட்டா மாசு. ஏன்னா நம்ம புரோட்டா மாசம் இருக்கும்போது வேலை தான் செய்கிறோம், இன்றைக்கி வேலை தான் செய்கிறோம். அதனால் அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. 2 ஆம்லேட் வேறு ஆம்லேட் வேணுமா? சொன்னா அவங்களுக்கு பெரிய ஆளுக்கு ஒரு 2 தோசை வச்சு விடுங்க. ஆனால் ஒரு 2 நிமிஷம் இருக்கு தரேன், மறந்துட்டோட. வேலை செய்ததோடு இப்போ தான் வேலை அதிகமாக இருக்குது எனக்கு. அப்போ கூட எனக்கு வேலை கம்மி தான். 4 மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தான் வேலை இருக்கும். இப்போ தான் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது. ஓனர் நான் வந்து 7 மணிக்கு கடை திறப்போம், நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். ஆமாம், கடை வந்து இது வந்து கோயில் வாசல் தான். இது இடத்தோட பேர் வந்து தம்பி தாங்க, சரணபேகி ரோடு, இந்த ரோடோட பேர். ஆமாம்.